ஹலோ மக்களே, ஜானகி மாயா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. புவனேஸ்வரியை எதிர்த்து நம்ம ஜானகி தலைவியாட்டு களம் இறங்குறாங்கன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் நம்ம ரகுராமே இதுக்கு துணையாகவே இருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட புவனேஸ்வரி சும்மா விடுவாங்களா? நம்ம ஜானகியோட உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயலை செய்கிறாங்க. அதிலிருந்து நம்ம ரகுராம் செம அதிரடியாக ஜானகியை காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் நம்ம ஜானகியை ஜெயிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். புவனேஸ்வரி எதிர்த்து தமிழ்ச்செல்வி தான் நிற்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே புவனேஸ்வரியும் அவங்களோட ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து நம்ம தமிழ்ச்செல்வி குடும்பத்தில் உள்ளவங்களை பயங்கரமாக மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மிரட்டலுக்கு பயந்து அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களும் நம்ம ரகுராம் கிட்ட கேட்கும்போது, ரகுராமோ நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க, எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க எப்போவுமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்கன்னு சொல்லி வைக்கிறாங்க. அதுபடியே நம்ம மணியோ சிவராமனோ அந்த இடத்துல நம்ம தமிழ்ச்செல்வியோட வீட்டுக்கு முன்னாடி இருந்து எப்போவுமே தமிழ்ச்செல்விக்கு துணையாகவே இருக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு சபதத்தை வைக்கிறாங்க. நம்ம ரகுராமோ சொன்ன வாக்கு மீற மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு, சரி எனக்கு எந்த ஆபத்தும் வராது, எனக்கு எந்த பயமும் இல்லை, யார் என்ன மிரட்டினாலுமே எந்த கவலையும் இல்லை, இந்த எலெக்ஷனில் நான் வின் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியும் நம்பிக்கையாக இருந்துட்டு இருக்காங்க. நம்ம சிவராமனும் மணியும் தமிழ்ச்செல்வி வீட்டில் இருந்துட்டு, சரி தமிழ்ச்செல்வி நீ எதுக்குமே கவலைப்படாத, அதான் நாங்கள் எப்போவுமே உங்களுக்கு காவலாக தானே இருக்கோம், அதனால் எதுவுமே வருத்தப்படாமல் உங்கள் வீட்டில் போய் நீங்கள் தூங்க வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ச்செல்வி குடும்பம் எல்லாரும் வீட்டுக்குள்ளே போய் தூங்கும்போது நம்ம சிவராமன் மணி வீட்டுக்கு வெளியில் திண்ணையில் அப்படியே காவல் காத்துட்டே இருக்காங்க. அதே சமயத்தில் பத்மாவுக்கும் பார்வதிக்கும் தாங்கவே முடியலை. பார்வதியும் பத்மா கிட்ட இங்கே நடக்கிறத பார்த்தியா, இவெல்லாம் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹஸ்பண்ட் எல்லாம் அங்கே வெளியில் போய் நின்று கஷ்டப்பட்டு இருக்காங்க, இங்கே வீட்டில் ரகுராம் அண்ணன் மட்டும் நல்ல நிம்மதியாக இருந்துட்டு இருக்காங்க அப்படி சொல்லும்போது பார்வதியும் இதை நம்ம சும்மாவே விடக்கூடாது, எப்படியாவது இந்த போட்டியில் இவங்க யாருமே ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை திட்டத்தை போட ஆரம்பிக்கிறாங்க. புவனேஸ்வரியும் பார்வதி கிட்ட, பார்வதி நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும், அப்போ தான் நான் தமிழ்ச்செல்வியை உண்டில்லைன்னு பண்ணணும்னு சொல்லும்போது பார்வதியும் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த தமிழ்ச்செல்விக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சிவராமன் எல்லாருமே அவங்க வீட்டில் தானே இருக்காங்க, அவங்கள எப்படியாவது நைட்டோட நைட்டு அந்த வீட்டில் இருக்காதவாறு பார்த்துக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை போட்டு ஏதாவது ஒரு வழியை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வதி கிட்ட சொல்லும்போது பார்வதியோ நம்ம பத்மா கிட்ட, பேசாம உங்களுக்கு ஏதாவது ஒரு நெஞ்சு வெளியேன்னு சொல்லிட வேண்டியதான், உடனே பதறி போய் எல்லாரும் வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வதியும் பத்மா கிட்ட சொல்றாங்க. நீ சொல்றது நல்ல ஐடியாவா தான் இருக்கு, இப்பவே ஃபோன் பண்ணிட வேண்டியதான்னு பார்வதியும் நம்ம சிவராம கிட்ட ஃபோன் பண்ணி இப்படி பத்மாவுக்கு நெஞ்சு வெளி வந்துட்டு பாவம் அவங்க வழியில துடிச்சிட்டு இருக்காங்க, எப்படியாவது நீங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மணி பயங்கரமா பதட்டம் ஆயிடுறாங்க. அப்படியே சிவராமன் கிட்ட சொல்லும்போது சிவராமனும் சரி வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகும்போது நம்ம தமிழ்ச்செல்வி குடும்பத்தில் உள்ளவங்க கிட்ட என்ன சொல்கிறது அப்படின்னு, சரி கொஞ்ச நேரம் தானே வீட்டில் போய் ஒரு எட்டு என்னதான் ஆச்சுன்னு பார்த்துட்டு வந்துடலாம், அதுக்குள்ளே எந்த பிரச்சனை இங்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவராமனும் மணியும் தமிழ்ச்செல்வி கிட்ட இந்த நடந்த சம்பவத்தை எல்லாத்தையும் சொன்ன உடனே தமிழ்ச்செல்வியும் சரி நீங்கள் வீட்டில் போய் பாருங்கள், எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் சமாளிச்சிடலான்னு சொல்லி வைக்கிறாங்க. நம்ம மணியும் சிவராமனும் பத்மாவுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பதட்டமாக வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இந்த சமயம் பார்த்து கரெக்டாட்டு புவனேஸ்வரி ஒரு திட்டத்தை போடுறாங்க. புவனேஸ்வரி அவங்க ஆள்கிட்ட அந்த சிவராமனும் மணியும் எப்படியுமே அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க, இனி தைரியமாக நீங்கள் அங்கே போகலாம், அங்கே போய் அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிடுங்க, அடித்து துவம்சம் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி அந்த ரவுடி கும்பலுக்கு சொல்லும்போது அந்த ரவுடிங்களும் நம்ம தமிழ்ச்செல்வி குடும்பத்தில் அந்த இடத்துக்கு வராங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ரவுடிங்களை பார்த்த உடனே தமிழ்ச்செல்வி எல்லாருமே பதறி போய் இருக்கும்போது யார் என்னன்னு கேட்குறதுக்கு முன்னாடியே அவங்கள அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒழுங்கு மரியாதையாக அந்த புவனேஸ்வரி மேடம் சொல்கிற மாதிரியே கேட்கணும், அவங்கள எதிர்த்து இந்த எலெக்ஷனில் நிற்கிறல்ல அந்த பொறுப்புலேருந்து நீ விலகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ச்செல்வியை அடிச்சு ஆரம்பிக்கிறாங்க. தமிழ்ச்செல்விங்க அப்பாவும் அதை தடுத்து நிறுத்தும் போது அவங்க அப்பா அம்மாவை வெளியில் துரத்தி விட்டுட்டு அப்படியே கதவை பூட்டிட்டு தமிழ்ச்செல்வியை நல்லா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம தமிழ்ச்செல்வியோட குடும்பம் எல்லாருமே பயங்கரமா பதட்டாயிடுறாங்க. அதே சமயத்துல சிவராமனும் மணியும் பத்மாவுக்கு ஏதோ பிரச்சனை ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்போது பார்வதியும் பத்மாவும் ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அக்கா திடீர் இருந்தால வலிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டா, என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு ஆக்டிங்கை கொடுத்துட்டு இப்போ எனக்கு பரவாயில்ல, ஏதாவது வேற பிரச்சனையா இருக்கும், ஏதாவதுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. நம்ம மணியும் இதுக்காவாடி என்ன அங்கேருந்து கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி அங்கே என்ன பிரச்சனை ஆச்சோ எதுக்கும் அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சிவராமனும் மணியும் மறுபடியும் தமிழ்ச்செல்வியோட வீட்டுக்கு வராங்க. அங்க பார்த்தா எல்லாமே தலைகீழா இருக்குது.
தமிழ்ச்செல்வி குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுல உள்ள எல்லா திங்ஸ் எல்லாமே செதறி போய் கிடக்குது. நம்ம சிவராமனோ என்னாச்சு, எதுக்காக இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, நம்ம தமிழ்ச்செல்வியோட அப்பாவும், இனிமே என்னோட பொண்ணை இந்த மாதிரி எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். நீங்க இல்லாத டைமை பார்த்து கரெக்டாக அந்த புவனேஸ்வரி அவங்க ஆட்கள் எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சுட்டாங்க. பாருங்க, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிட்டு, அவளுக்கு கால் கை எல்லாத்தையுமே அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்காங்க. இனிமே நான் வந்து கண்டிப்பா புவனாவை எதிர்த்து என்னோட பொண்ணு நிக்கிறதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ச்செல்வியோட அப்பா சொல்லும்போது, தமிழ்ச்செல்வியும் இப்போ கொஞ்சம் பயந்துட்டாங்கன்னே சொல்லலாம். அதை பார்த்த சிவராமன் அப்படியே பதறி போய் இந்த விஷயம் எல்லாமே நம்ம ரகுராமுக்கு தெரிய வருது. ரகுராம புவனா இவ்வளோ பெரிய ஃப்ராடு வேலையை செய்வா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவ இந்த எலெக்ஷன்ல வின் பண்ணணும்னு சொல்லிட்டு யாருக்காவது உயிரை எடுக்க கூட தயங்க மாட்டா இருக்கு போலயே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. புவனாவும் நம்மளை எதிர்த்து யாருமே நிக்க கூடாது, நம்மளை எதிர்த்து நிக்கணும்னா அவங்க கண்டிப்பா யோசிக்கணும், பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே பயமுடுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல புவனேஸ்வரியும் நம்ம ரகுராம் வீட்டுக்கு முன்னாடியே ஒரு காரை எடுத்துட்டு வந்து விட்டுட்டு அதை அப்படியே தீயெறிய மாதிரி வச்சுறாங்க. இதை பார்த்த ரகுராம் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் அப்படியே அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க. புவனேஸ்வரி இப்படி ஒரு வேலையை செய்வான்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அதிர்ச்சியாகி நிற்கும் போது ஊரில் உள்ள பெரியவங்க எல்லாரும் நம்ம ரகுராம பார்க்கறதுக்காண்டி வராங்க. ஐயா, இந்த புவனேஸ்வரியோட பதவி வரி தாங்கவே முடியலை, அவ வந்து பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடியே எப்படியாவது அவளை எதிர்த்து யாருமே நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் பயமுடுத்துற மாதிரி உள்ள செயல்கள் எல்லாமே செய்துட்டு இருக்கா. அப்படிப்பட்டவளை இப்போ என்ன செய்யறது ஐயா, எங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது, எப்படியாவது நீங்க தான் ஐயா இதுல உதவணும். இந்த புவனேஸ்வரி எதிர்த்து யாருமே நிக்கிறதுக்கு ரொம்பவே தயக்கமா படுறாங்க. ஏற்கனவே தமிழ்ச்செல்வி அப்படிங்கிற ஒரு பொண்ணு நிக்கிறதுக்கு சம்மதிச்சா, ஆனா புவனேஸ்வரியை அதை யோசிச்சு அப்படியே நம்ம தமிழ்ச்செல்வினால இப்ப நடக்க கூட முடியாத அளவுக்கு அப்படியே அடிச்சு போட்டிருக்காங்க. இப்ப என்ன செய்யறது ஐயா, இந்த ஊர்ல மட்டும் அந்த புவனேஸ்வரி தலைவி ஆயிட்டானா அதுக்கப்புறமா இந்த ஊரே சின்ன பின்ன ஆயிடும். நீங்க தான் அதுக்கு உதவி செய்யணையா அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல உள்ள பெரியவங்க எல்லாருமே நம்ம ரகுராம் கிட்ட கேட்கும்போது, ரகுராமும் நானும் நடந்தது எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு தான் இருக்கேன், கண்டிப்பா இந்த புவனேஸ்வரி மட்டும் இந்த தலைவி பொறுப்புல வரவே மாட்டா, அதுக்கு நான் வந்து ஒரு வழி செய்யறேன்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம் சம அதிரடியா ஜானகி புவனேஸ்வரி எதிர்த்து இந்த தலைவி போட்டியில நிற்பான்னு சொல்லிடுறாங்க. இதை கொஞ்சம் கூட நம்ம ஜானகி எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம ரகுராமும் இதை சொன்ன உடனே ஊரில் உள்ள பெரியவங்க எல்லாரும் கண்டிப்பா இதை கேட்ட உடனே எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கியா, கண்டிப்பா இந்த புவனேஸ்வரி இந்த எலெக்ஷன்ல தோத்து போகணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜானகியும் ரகுராம் கிட்ட என்னங்க என்ன போய் இப்படி சொல்லிட்டீங்க, எனக்கு கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கு, என்னால் இதெல்லாம் நடத்த முடியுமான்னு கொஞ்சம் சந்தேகம் தானே சொல்லும்போது, நம்ம ரகுராம என்ன ஜானகி நீ பேசிட்டு இருக்க, இந்த குடும்பத்தையே ஏத்து நடாட்டு எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நிர்வாகம் பண்ணிட்டு தானே வர, அப்படி இருக்கும்போது இதுக்கெல்லாம் கரெக்டான ஆளு நீ தான். அந்த புவனேஸ்வரோட கையில இந்த பொறுப்பு கிடைக்கிறத விட உனக்கு கிடைச்சா நீ இந்த ஊருக்கு நல்லது செய்வ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கும் இருக்கு, இந்த ஊர் மக்களுக்கும் இருக்கு, அதனால இந்த பொறுப்புல நீ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம ஜானகியை சமாதானப்படுத்துறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட புவனேஸ்வரி சும்மா விடுவாங்களா, நம்ம ஜானகியோட உயிருக்கு ஆபத்து வர மாதிரி மறுபடியும் ஒரு சூழ்ச்சி வேலையை செய்து வைக்கிறாங்க. அதிலிருந்து நம்ம ஜானகியை செமையாட்டு காப்பாற்றுறது மட்டும் இல்லாம ஜானகியை இந்த தலைவி போட்டியில ஜெயிக்க வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம் நம்ம ரகுராம்.